யோசித்து பாருங்க, நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல எலியாவுக்கு காக்காவை அனுப்புறார், நமக்கு இயேசுவே வருகிறார். Imagine when Elijah was in need of food, he sent crows, ravens to him. But when we are discouraged and in our need, he sends Jesus to us. நான் அப்போஸ்தலன், நான் பிதாவிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவன், இந்த வார்த்தை உனக்குரியது என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ண முடிய ஒரு வார்த்தை அவர் நமக்கு தருகிறார். He is giving us a word. I am an apostle, I am sent from the Father, and he is saying so. He gives that word to us. அப்ப அந்த வார்த்தை நாம் கேட்கும்போது, so when we hear that word, அது நேரா காதுகள் வராது. சில நேரத்தில் அது இப்படி பைபிள்ல இருந்து ஒரு வசனத்திலிருந்து வரும், ஒரு சொப்பனமாய் வரும், ஒரு தீர்க்க தரிசனமாய் வரும், ஒரு சாட்சியிலிருந்து வரும். And it will not come directly like a word, but it will come as a sermon or in a dream or a vision or in a prophecy. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இந்த வார்த்தை எப்படி வந்தாலும் அது அப்போஸ்தலன் இயேசு அனுப்புகிற வார்த்தை. Understand it clearly. Whatever word, in whatever way that word comes, it comes through the apostle Jesus Christ. அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தை நமக்கு தரும்போது, so when God gives that word to us, அப்போ உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்ற ஒரு வார்த்தை இருக்கட்டும். So let us take a word, he that toucheth you toucheth the apple of mine eye. இப்பொழுது அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? So when what we should do, who will have received that word, homologous, அதே வார்த்தை நாம் திருப்பி அறிக்கை பண்ண வேண்டும். We as homologous, we should confess the same statement of the word again. ஆபத்தான சூழ்நிலை சிக்கிக் கொண்டிருக்கலாம். We might be in a very terrible situation. நாளைக்கு திங்கட்கிழமை ஒரு பயங்கரமான ஒரு சேதம் வரக்கூடிய ஒரு மிரட்டல் நமக்கு வந்து இருக்கலாம். Perhaps we might receive a threatening in the next Monday. We are going to have a terrible and a dangerous way. இந்த வாரம் கோர்ட்டில் போய் ஆஜராக வேண்டும் என்கிற நோட்டீஸ் வந்திருக்கிறது. Perhaps we might receive a notice that we have to summon to the court the next day. திடீரென்று ஆண்டவருடைய வார்த்தை வருது, உனக்கு விரோதமாய் எழும்புகிறதான எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். Suddenly we receive a word, all the tongue that riseth against you, you shall judge them. உடனே நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? Immediately what we should do, அந்த வார்த்தையை திருப்பி சொல்ல வேண்டும். அதே வார்த்தை ஹோமோலோகாஸ், அறிக்கை. And we should repeat that same word, homologous. We should confess that word again. இதை திருப்பி சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா? So when we repeat that same word, what will happen? அந்த வார்த்தையை கொண்டு வந்து நமக்கு முன்பாக வைத்தாரே, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று அந்த அப்போஸ்தலன் இயேசு என்ன செய்வார் தெரியுமா? Do you know what that apostle Jesus Christ, who took the word and he has brought us to that word to us, what will we do? Who said, he that toucheth you toucheth the apple of mine eye. நாம் அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்ட ஆமென் என்று சொல்லி என்னை தொடுகிறவன் அவர் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று திருப்பி சொல்லும்போது, so when we also receive that word and we say, repeat it, saying, he that toucheth me toucheth the apple of the Lord's eye. எனக்கு விரோதமாக குற்றப்படுத்தும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன் என்று அந்த வார்த்தை நான் திருப்பி சொல்லும்போது, so when we repeat that word, all the tongue that come against me, I shall judge them. When we repeat that same word, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தது போல, as we read in Hebrew chapter 3 verse 1, அப்போஸ்தலனாகிய இயேசு இப்பொழுது பிரதான ஆசாரியனா மாறி நாம் அறிக்கை பண்ற அந்த வார்த்தை அவர் கையில் எடுத்து பிதா கிட்ட போய், இப்போது பிரதான ஆசிரியன், ஆண்டவரே அவர்கள் அதே வார்த்தையை திருப்பி சொல்லிவிட்டார்கள், அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று அவர் அப்போஸ்தலனாய் போய் பரிந்து பேசுவார். Jesus was an apostle, he brought that word to us. Now he as an high priest, he will take the same word that we have confessed and he will take it to the Father and said, Father, they have confessed the same word as thou hast sent, please accomplish all the things that thou hast spoken unto them. Hallelujah. அப்ப பரலோகத்தில் ஆண்டவர் நம்ம ஃபைல்ல சைன் போடுவார், அவருடைய காரியத்தை நீ வாய்க்க பண்ண, அவர் விசுவாசத்தை அறிக்கை பண்ணினபடியால் அவருடைய விசுவாசத்தின்படி அவனுக்காக கடவுது. So in heaven Jesus will sign that file saying that the same word that you have sent, he has confessed the same word, accomplish and fulfill all the word that thou hast spoken. சிலரை நான் பார்த்திருக்கிறேன், some people I have seen, அவங்க கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சூழ்நிலை பற்றி. They used to complain about their situation. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஒரு வார்த்தை வரும்,
as they speak, a word will come. அப்ப அந்த வார்த்தை சொல்லுவேன் நான். I will speak that word to நீங்க them. ஒண்ணும் பயப்படாதீங்க, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. அது ஒரு கட்டளையா இருக்கலாம், ஒரு வாக்குத்தத்தமா இருக்கலாம். I will say do like this and do like that. Perhaps it might be a commandment or a promise. இப்படி சொன்ன பிறகு அவங்க கம்ப்ளைண்ட்டை திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. வால்யூம் 2. And after I have said this, they will continue volume 2 still complaining. என்ன அர்த்தம்? இந்த ஹோமோலோகாஸ் அவர்களுடைய இந்த தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை வந்தது, அதை எடுத்து அறிக்கை பண்றதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் தான் மண்டையில உட்கார்ந்துட்டு இருக்கு. The meaning is the homologous, rather than confessing the same word that is being given to them, all they can do is complain again. அப்ப ஆண்டவர் அப்போஸ்தலனா வந்தார், எடுத்து கொண்டு போறதுக்கு பிரதான ஆசாரியனை போய் பிதா கிட்ட பரிந்து பேச முறுமுறுப்பு தான் இருக்கு வாயில. Jesus Christ, he came as an apostle, and also again he takes the word as an high priest to the Father. They forget all these things, they only complain. ஆகையால் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். So we know that whom we have believed. ஆண்டவர் நமக்கு சிந்தையில் தருகிற வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் சாதாரணமானது அல்ல. And all the word that God gives to us in our mind, it is not something ordinary. இயேசுவே நமக்கு அதை தருகிறார். It is Jesus himself, he is giving the word. அதற்கு ஆமென் என்று சொல்லி நாம் பேசினால் அதே வார்த்தை அவர் எடுத்து மறுபடியும் பிதாவுக்கு கொண்டு போவார். And if we say amen to that word, that same word, he will take that word as a high priest to the Father. பிதாவே அவர்கள் அறிக்கை பண்ணினார்கள். Father, they have confessed it. ஆகையால் அவர் நாம் அறிக்கை செய்வதனுடைய அவர் அப்போஸ்தலன் மாத்திரமல்ல, எதை அறிக்கை செய்கிறோமோ அதனுடைய பிரதான ஆசாரியனா இருக்கிறார். Not only is an apostle to that word, whatever we confess, he is also an high priest to take that to that Father. இப்படி நாம் அறிக்கை பண்ணும்போது, when we confess like நாம் this, கீழ்ப்படியும் போது, when we obey, நாம் விசுவாசிக்கும் போது, when we believe, நமக்கு விரோதமா வருகிற அந்த சத்துருக்களை அந்த மேகங்களை எல்லாவற்றை மாற்றி மறுபடியும் நம்முடைய தரிசனத்தை அவர் புதுப்பிப்பார். and he will renew all our vision, and he will destroy all the enemies and all the dark clouds that come against us. சீயோனுக்கு போகிற வீரர்களே, all soldiers that go to Zion, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். God is in our side. நம்முடைய யுத்தத்தின் நடுவில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். In the midst of a battle, Jesus is standing in our. அவர் எதை போதித்தாலும் உடனடியாக கீழ்ப்படிய முன்வருவோமாக. Whatever he teaches to us, let us come forward to obey to that. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிக்க போகிறோம். If you take heed and obey, you shall eat the good of the land. இந்த பாதை ஜீவனுள்ள மார்க்கம். This path is a living way. உன் பாதைகளை தடை பண்ணுகிற வல்லமைகளை கர்த்தர் துரத்துவார். All the powers that hinder your needs, the Lord shall cast it out. பிதாவாகிய தேவன் நம்முடைய பெண்டிங்ல வைத்திருக்கிற அந்த ஃபைல் அவர் சைன் போட்டார். உடனடியாக தூதர்கள் வருவார்கள், உடனடியாக அபிஷேகம் வரும், உடனடியாக இயேசு இறங்குவார், உடனடியாக யுத்தம் மாற்றப்படும், உடனடியாக ஜெயம் எடுப்போம். When God the Father signs all the pending cases and removes all the hindrance for our needs, immediately the angels will come serving us, and immediately all our needs will be met. உன்னுடைய மேகத்தை மாற்றக்கூடிய அந்த அறிக்கையை நீ விசுவாசத்தினால் செய்வாயாக. And you need to confess that confession that can change the clouds. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நீ பாக்கெட்டில் வைக்காதே, அதை வெளியே எடுத்து அதை வாசிப்பாயாக, அதை விசுவாசிப்பாயாக, அதை அறிக்கை செய்வாயாக. All the promises the Lord has given you, do not keep that in your pocket. Take it out and confess it and believe it and profess it. பரலோகத்தில் உன் ஃபைல் மூவ் ஆகாததற்கு காரணம் உன் அவிசுவாசம் தான். The reason for your fall not moved in heaven, it is because of your unbelief. பரலோகத்தில் இருக்கிற ஃபைல் பிதாவுடைய மேஜையில் இருந்து கொண்டே இருக்கிறது காரணம் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனாலதான். The reason that because all your file is only on the table of the Father, it is because of your disobedience. கர்த்தர் சமீபத்தில் ஏதாவது வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா? Is that God has given any promise in the recent times? ஒரு செய்தியிலாவது ஒரு தீர்க்க தரிசனத்திலாவது தனிப்பட்ட விதத்தில் பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினார். And in a recent sermon, or when we read the Bible, or in a message or in a vision, God talked to you. கர்த்தர் ஒருவேளை நீ மேல உயர போகிறார், ஒரு வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கடன் கொடுப்பா என்றெல்லாம் பேசியிருப்பா. ஆனா இப்ப பார்த்தா பெரிய குழியில காணப்படுகிறோம். God has given you high promises. I will make you the head and not the tail. You shall be above and not the beneath. And but now we are not obeyed to that, but we are disobeying to that. அந்த குறிப்பிட்ட வாகனத்தை வாங்காதே என்று ஆண்டவர் சொன்னார், ஆனால் வாங்கிவிட்டோம்.
and God would have told you, you should not buy that particular vehicle, but we have disobeyed and we have bought it. இந்த காரியங்களை சரிப்படுத்துவோம். கர்த்தர் பிரதான ஆசாரியனை மாறி அவர் சொன்ன காரியங்களை நாம் அறிக்கை செய்த காரியங்களை அவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் நம்முடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். Let us correct all these things, and God, Jesus will become a high priest, and he will take the confession to the Father, and he will make all our things victorious. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. சமீபத்தில் ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார் என்று யாராவது உணர்கிறீர்களா? Is there anyone who can understand, realize that God has spoken to you of something? கீழ்ப்படியக்கூடிய ஒரு கட்டளை, and it is a commandment to obey, இல்லை என்றால் நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம், or it might be a promise to believe. அப்படி ஆண்டவர் பேசி இருக்கிறார் என்றால் கரங்களை உயர்த்துவோமாக. If at all God has spoken to you, lift up your hands. ஒருவேளை எத்தனை நாட்களுக்கு முன்பா பேசி இருக்கலாம், பரவாயில்லை. Perhaps God has spoken to you for so many days, it is okay. கரங்களை உயர்த்துவோமாக. Let us lift up our hands. இப்பொழுது ஆண்டவர் பேசுற அந்த வார்த்தை அப்படியே திருப்பி நம்ம வாயில சொல்ல போறோம். Now we are going to confess or profess the same word that the Lord has spoken to us. சிக்கிக்கொண்ட ஒரு பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவர் சொல்லி இருப்பார். Perhaps he might have told you, I am going to deliver you, set you free from the net that you have been entangled. உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீ இந்த உடன்படிக்கை என்னோடு செய், இதை பிரதிஷ்டை பண்ணு என்று அவர் பேசி இருப்பார். Perhaps he might have talked to you, if at all you need a deliverance, you need to make a covenant, you need to consecrate. இப்பொழுது நாம் அதை வாயை திறந்து சொல்ல போகிறோம். Now we are going to open our mouth and say it again. விசுவாசத்தினால் கர்த்தர் பேசின அதே வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். By faith, the same word that the Lord has spoken to you, now confess it. அப்போஸ்தலன் இயேசு நமக்கு வந்து அந்த வார்த்தையை கொடுத்து விட்டார். Jesus the apostle, he has given the same word to us. இப்போ நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை திரும்பி வெளியே வர வேண்டும் என்று கைவிரித்து காத்துக் கொண்டிருக்கிறார். And now he is waiting, stretching out his arms so that that same word should பார்க்காதே. Do not see your situation. வாயை திறந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தை விசுவாசித்து நீ அறிக்கை பண்ணுவாயா? Open your mouth and believe and confess the word that the Lord has given you. பிரதான ஆசாரியன் இயேசு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். Jesus the high priest, he is standing you before you, opening his arms வாயை wide. திறந்து பெற்ற அறிக்கையை, பெற்ற வாக்குத்தத்தத்தை மறுபடியும் சொல்லுவோமா? Open your mouth wide and confess the same promise that you have received. கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளை உச்சரிப்போமாக. Confess the commandment the Lord has given you. சீக்கிரமா வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்கள். Quickly confess. யாரெல்லாம் கையை உயர்த்தினீர்களோ சீக்கிரமா அறிக்கை பண்ணுங்கள். All those who lift up your hands, confess it quickly. உங்களுக்கு முன்பாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். Before you Jesus is standing. அறிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாக, as an high priest who intercedes for us, அறிக்கை செய்கிறதை கனப்படுத்தும்படியாக பிதாவிடத்தில் அதை கொண்டு போகும்படியாக, so that he might honor your confession and take it to the Father, பரலோகத்தினுடைய பெண்டிங் ஃபைல் மூவ் ஆகும்படியாக, so that the pending file in heaven should be moved. கர்த்தர் சைன் போட்டால் அது உடனடியாக அது வாய்க்கும். And if the Lord signs it, immediately it shall be accomplished. அதற்கு நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். So we need to do our part. 2-3 முறை அறிக்கை செய்வோமா? Let us confess it twice or thrice. அது அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்போமா? Let us continue to confess it. நீங்க உங்களோட கர்த்தர் பேசி இருக்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியுமே. You know the word that the Lord has spoken to you. விசுவாசத்தோடு அதை சொல்லிக்கொண்டே இருப்போம். Confess it with faith. ஒருவேளை தெரியாவிட்டால் பைபிளை திறந்து அதை வாசியுங்கள். If at all you have forgotten or not known, open your Bible and speak it. கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அதே அறிக்கையை அவர் பிரதான ஆசாரியனை கொண்டு போகிறார். The same word that is professed out of your mouth, the same word he will take it to the fathers and high priest. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்பா, my eyes are ever to the Lord. We praise you Lord, we praise you Lord. இயேசுவே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கிறதான அந்த வார்த்தைகளை நீர் கவனிப்பீராக. அப்போஸ்தலர் இயேசுவே, நீர் எங்கள் மத்தியில் பிரதான ஆசாரியனாய் உலாவிக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் உச்சரிக்கிறதான அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு கொண்டு சென்று நீர் பரிந்து பேச போகிறீர் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே Lord of mercy, Lord of mercy. Thank you Lord, we thank you Jesus, we praise you.
ஒரு பக்கத்தில் உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என்ற ஒரு பயம் இருக்கலாம். Perhaps you might have a fear on one side that a danger thing is coming to ஆனால் you. மறுபக்கத்தில் கர்த்தரும் பேசிக் கொண்டிருக்கிறார். But on the other side, God is also speaking to you. ஆபத்தை அறிக்கை பண்ணாதே, Do not confess your perils, கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்வாயாக. but confess the word of the Lord. நான் அறிக்கை செய்தேன் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். All those who said that I have confessed, lift up your hands. இயேசு உங்களுடைய வார்த்தையை சுமந்து அவர் பிதாவிடத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறார். Jesus has carried your words and he has taken it to the Father. அத்தனை பேருடைய பெயர்களை சொல்லி பிதாவிடத்தில் அவர் சொல்லுகிறார், இவர்கள் நீர் அனுப்பின வார்த்தையை அறிக்கை செய்து விட்டார்கள். And he has mentioned each and every name of us and he has said to the Father, oh Father, they have confessed the word that you have given them. பரிசுத்த சகோதரர்களே, Holy brethren, பரம அழைப்பில் பங்காளிகளே, partakers of the heavenly calling, உங்களுக்காக வந்து போன இயேசுவை கவனித்து பாருங்கள். consider Jesus Christ who has come and gone for you. உன்னை எதிர்க்கிற சத்துருக்களை அவர் ஏற்கனவே சந்தித்து விட்டவர். And he has already encountered the enemy that you have encountered now. ஏற்கனவே சாத்தானின் தலை அவருடைய காலின் கீழ் இருக்கிறது. Already the head of the Satan is under his feet. அவர் உன்னுடைய சத்துருக்களை சந்திக்க வல்லமை வாய்ந்தவர். He is all powerful to meet all enemies. உண்டாக கடவது என்று சொல்லி உன் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். He is all powerful, saying it shall be done. He can change all your situations. இப்போது நீ வாயை திறந்து அறிக்கை பண்ண இந்த வார்த்தை இயேசுவுடைய கையில் இருக்கிறது. The word that you have confessed now it is in the hands of Jesus. நீ ஏற்கனவே அனுப்பின அந்த லெட்டரில் பிதா வாசித்து இந்த வார்த்தை உன் லெட்டரில் அவர் ஒட்டி வைத்திருக்கிறார். And he has already placed this word in the letter that you have already sent to the Father. பிதாவாகிய தேவன் அதில் முத்திரையிடுகிறார். God the Father has sealed on that. உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது. It shall be according to your faith. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவது. It shall be according to your faith. யெகோவா ஈரே உன் தேவைகளை சந்திக்க அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Jehovah Jireh, he is working in our midst to meet all your needs. இனிமேல் நீ சந்தேகப்படாதே. Do not doubt anymore. இனிமேல் பாரத்தை சுமக்காதே. Do not carry your burden. நீ கைகளை தட்டி களிகூறுவாயாக. Rejoice, clapping your hands. என் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து என் வார்த்தையை பிரதான ஆசாரியனாக ஏந்திக் கொண்டு போய்விட்டார். Jesus, my apostle, he has carried my words as an high priest to the Father. என் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. My prayers has been answered. கைகளை தட்டி சந்தோஷப்படுவோமாக. Clap your hands and let us rejoice. அந்நிய பாஷைகளை பேசி சந்தோஷப்படுவோமாக. Let us speak in unknown tongues and rejoice. நாம் ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். We are walking in a living way. நாளை தினத்திற்கு நீ கவலைப்பட வேண்டாம். Do not worry about tomorrow. யெகோவா ஈரே முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். Jehovah Jireh, he is going for you. நமஸ்தமக்கரமாலியா துரக்கரதா. Ribi Shida. Jesus, Jesus, Jesus. Yes, Jesus. கண்களை மூடி கவனியுங்கள். Close your eyes and listen. கர்த்தர் வேறு 2 வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார். God has given 2 more promises to us. வாசிக்கிறவர்கள் மாத்திரம் வாசிக்க, மற்றவர்கள் கண்களை மூடி கவனியுங்கள். All those read, they can read, but others close their eyes. ஒன்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. The last portion of Deuteronomy chapter 28 verse 12. இது தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். This is the promise God has given us. அவர் அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இந்த வசனத்தை அவர் வைக்கிறார். Jesus Christ the apostle, he is keeping the verse before us. அவர் இப்பொழுது நமக்கு அதை தர போகிறார். And he is going to give it to us. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதே வார்த்தை மறுபடியும் அறிக்கை பண்ண வேண்டும். So let us accept it as it is, and we are going to confess the same word again. அந்த கடைசி வார்த்தை மாத்திரம் வாசிப்போம். Let us read the last portion of that verse. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்படியே விசுவாசியுங்கள். Believe it as it is. அப்படியே திருப்பி சொல்லுங்கள். Repeat it again. நீ அநேக ஜாதிகளுக்கு திருப்பி சொல்லுங்கள். You unto many nations. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு You unto many nations. கடன் கொடுப்பாய். Thou shalt lend. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். But thou shalt not borrow. திரும்பவும் விசுவாசத்தோடு சொல்வோமாக. Let us repeat it once again with faith. நீ அநேக
கடன் கொடுப்பாய், thou shalt lend, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். thou shalt not borrow. உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் கூட்டி சொல்லுங்கள். Let us confess it once again. நீ அநேக ஜாதிகளுக்கு You are to many nations, கடன் கொடுப்பாய், thou shalt lend, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். thou shalt not borrow. இப்பொழுது கர்த்தர் அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போகிறார். Now God is going to take that verse to heaven. அடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு தருகிறார். He is giving the second promise. அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் அந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். Jesus the apostle, he is giving the promise again to us. அவர் சொல்லுகிற அதே வார்த்தையை திருப்பி சொல்வோமாக. Let us profess the same word that is giving to us. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth you. திருப்பி சொல்லுங்கள், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Repeat it again. I am the Lord that healeth you. அவர் இதை நமக்கு சொல்லும் பொழுது When he says to us, நாம் இப்படி சொல்லுவோமாக. let us say it again to him. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். He is my Lord the healer. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். He is the Lord my healer. எனக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிற இயேசுவே, Jesus is standing before me. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். He is the Lord my healer. இதை சொல்லும் பொழுது As to say, உன் வியாதி நடுங்கும். the disease will tremble. உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளிலிருந்து வல்லமை புறப்படும். By the stripe before Jesus is standing here, you will be healed. நீ அறிக்கையிட்டதை பிதாவாகிய தேவன் கேட்டுவிட்டார். God the Father has hearkened your confession. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். It shall be according to your faith. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். In blessing I shall bless you. எந்த வல்லமை குறுக்கிடட்டும், கர்த்தர் ஜெயத்தின் பாதை நடத்தி கொண்டிருக்கிறார். Whatever power shall hinder, God shall lead you victoriously. நீ அழாதே, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை பார்த்து களிகூறுவதாக. Do not cry, rejoice, seeing on the throne that is kept for you. நீ கேள்வி கேட்டு கவலைப்படாதே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய சிருஷ்டி கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Do not worry asking questions. God, the creator of all things, he will change your situations. விசுவாசிப்பாயாக. Believe it. சந்தேகப்பட வேண்டாம். Do not doubt. உன் சந்தேகம் உன்னை அழித்து விடும். Your doubt shall destroy you. பைத்தியக்காரனை போல வாயை திறந்து கர்த்தர் பேசினதை சொல்லிக் கொண்டிரு. As a madman, open your mouth and pronounce all the words that God has given you. Thank you Jesus. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னால் முடியாது முடியாது என்று சொல்லிக் கொண்டு இருக்காதே. Do not say I cannot and I cannot. அது எல்லாருக்கும் தெரியும் உன்னால் முடியாது. And everyone knows that you cannot. அதை சொல்ல உன் வாய்க்கு அவசியம் இல்லை. There is no need of your mouth to say this. வார்த்தை வீணாக்க வேண்டாம். Do not spoil your words. விசுவாசத்தின் வார்த்தையை பேசுவோமாக. Let us speak words of faith. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengtheneth me. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். He is God my healer. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். I will lend to all nations. I shall not borrow. எத்தனை ஜனங்களை அழித்த யோர்தானை நான் கடந்து போவேன். And I will cross the Jordan, river Jordan, which destroyed many people. எத்தனை பராக்கிரமசாலிகளை தடுத்த எரிகோவின் கோட்டைகளை நான் தகர்த்து போடுவேன். I'm going to destroy the walls of Jericho that has destroyed many soldiers. நான் விசுவாசிக்கிறேன். I believe it. சொல்லுவாயாக, நான் விசுவாசிக்கிறேன். Say I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. இயேசுவே. நிரம்ப திரகரமான திரகரமான தேக்கரமான துரா சத்வராம சந்தலகரமான துரே. Thank you Jesus. We praise you. Thank you Lord. இன்றைக்கு பிதாவாகிய தேவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். Today God the Father is so glad ஏனென்றால் ஏகப்பட்ட விசுவாச அறிக்கைகள் அவருடைய சமூகத்துக்கு வந்து விட்டது. because so many confessions of faith has reached his presence. அநேக ஃபைல்ஸ் அவர் சைன் பண்ணி கொண்டிருக்கிறார். And he is signing so many of the files. அவருடைய வாயிலிருந்து அவர் புறப்படுகிற வார்த்தை அது வாய்க்கப்பட போகிறது. And the word that proceeds out of his mouth, it shall be accomplished. நாம் செய்கிற வார்த்தை சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல, Not only the word that I speak, அவருடைய வார்த்தையும் அவர் எழுதி நம்முடைய லெட்டரில் வைத்திருக்கிறார். and he has also written his own word and he has
has sent a letter to us. சீக்கிரமா நம்முடைய வீட்டுக்கு வரப்போகிறது. And it is soon going to come to our house. அன்றைக்கு நம்முடைய தோல்வி ஜெயமாய் மாறப்போகிறது. On that day, our failures will become us victory. நம்முடைய வியாதி சுகமாய் மாறப்போகிறது. Our sickness will be healing. நம்முடைய கடன் அடைக்கப்பட போகிறது. Our debts will be closed. அந்த பில்லி சூனியம் வாய்க்காமல் போக போகிறது. Witchcraft will be. நம்முடைய பிள்ளைகள் மாறப்போகிறார்கள். Our children will be changed. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசத்தோடு ஆனந்த களிப்போடு ஜெயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.